வெல்கம் டு த ஷைன் யுவர் மேக்ஸ் பை ஷைன் யுவர் மைண்ட் சேனல். இந்த சேனலை பற்றின இன்டென்ட் என்ன, கண்டென்ட் என்ன அப்படின்றத பற்றி நம்ம நிறைய பார்த்துருக்கோம். உங்களுக்கு பிடிச்ச மாதிரியான வாழ்க்கையை உங்களுக்கு உங்களாலே உருவாக்கிக்க முடியும், உங்களுடைய மனதை மாற்றி அமைப்பதன் மூலமாக அப்படின்னு நம்ம நிறைய பார்த்துருக்கோம். அதற்கு அடிப்படை ஆதாரமாக விளங்கக்கூடிய சில சயின்டிஃபிக் ஃபேக்டர்ஸ் வேணும் இல்லைங்களா? அதனால அதை பற்றின நாலேஜ் தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்காக உடல் பற்றிய அடிப்படை கூறுகள், அனாட்டமி, பிசியாலஜி, செல்கள் பற்றிய தகவல்கள்லாம் ஆரம்ப கட்டத்தில் வீடியோக்களை பார்த்துட்டு இருக்கோம். அதுக்கப்புறம் பிரெயின் பற்றிய தகவல்களை நிறைய நாம பார்த்துட்டு இருக்கோம். பிரெயின் சயின்ஸ், பிரெயின் பார்ட்ஸ், பிரெயினோட சுவாரஸ்யமான தகவல்கள் அனைத்தையும் பார்த்துருக்கோம். அதுக்கு அடுத்தது உணர்வுகள் ரீதியான ஃபேக்டர்ஸுக்கு ரொம்ப அடிப்படை ஆதாரமா இருக்கக்கூடிய ஹார்மோனல் ஃபங்க்ஷன்ஸ் பத்தி பார்த்துருக்கோம். அதுல நிறைய 50க்கு மேற்பட்ட ஹார்மோன்ஸ் பத்தி நம்ம பேசியிருக்கோம். அதுக்கு அடுத்தது டூல்ஸ் பத்தி பார்த்துருக்கோம். அதாவது நம்ம பிரெயின் எதுக்கு பார்க்குறோம் அப்படின்னா, நம்மளுடைய உடலையும் மனதையும் ஒருங்கிணைத்து செயல்படுற ஒரு மிஷின் போல செயல்படுது. அதுல ஒரு ஃபியூல் மாதிரி உணர்வுகள் ரியாக்ட் பண்ணுது. அதுதான் நம்மளுடைய ஒரு ஹார்மோனல் ஃபங்க்ஷன்ஸ் பார்த்துட்டு இருந்தோம். ஸோ இதை இயக்கக்கூடிய ஒரு டூல்ஸ்ன்னு பார்க்கும்போது நிறைய நம்ம நியூரோ லிங்குஸ்டிக் ப்ரோக்ராம் பார்த்துருக்கோம், காக்னிட்டிவ் பிஹேவியரல் தெரப்பி பார்த்துருக்கோம், டிரான்சாக்ஷனல் அனாலிசிஸ் பார்த்துருக்கோம். ஸோ இந்த மாதிரி நிறைய பார்த்துட்டு இருக்கும்போது அதில் மைண்ட்ஃபுல்னஸ்ன்றது வெரி பேசிக் திங்ஸ். ஆக்சுவலி ஒரு மனிதனுடைய இன்றியமையாத தேவைகள் என்ன அப்படின்னு பார்க்கும்போது உணவு, உடை, இருப்பிடம் சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு மனதை கட்டமைப்பதற்கு அடிப்படை தேவையான ஒரு விஷயம் என்னன்னா அதுதான் மைண்ட்ஃபுல்னஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ மைண்ட்ஃபுல்னஸ் மெடிடேஷன், மைண்ட்ஃபுல்னஸ் ஈட்டிங், மைண்ட்ஃபுல்னஸ் வாக்கிங், மைண்ட்ஃபுல்னஸ் ஸ்பீக்கிங் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய எல்லா இடத்துலையுமே ஒரு மைண்ட்ஃபுல்னஸை ஒரு உபயோகப்படுத்தும் போது பிரமிப்பான ஒரு வாழ்க்கையில உங்களுக்கு ஒரு டிரான்ஸ்ஃபார்மேஷன் கிடைக்கும். ஸோ இன்னைக்கு பார்க்க போறது என்னன்னா மைண்ட்ஃபுல்னஸ் டெக்னிக்னா என்ன, அது என்னென்ன மாதிரியான விஷயங்களை இம்ப்ளிமெண்ட் பண்ணுது, அது அதனுடைய பெனிஃபிட்ஸ் என்ன அப்படின்றத பற்றிலாம் பார்க்கலாம் வாங்க. மனதை ஒளிரச் செய்யுங்கள். மைண்ட்ஃபுல்னஸ் தியான பயிற்சி. மைண்ட்ஃபுல்னஸ் அப்படின்னா நிறைய பேர் நிறைய விதமா எடுத்துக்கிறாங்க. ஒரு பிரீத்திங் எக்ஸசைஸ், மெடிடேஷன், தியானம், என்ன சொல்றது, மேனிஃபெஸ்டேஷன், அஃபர்மேஷன்ஸ், நிறைய வெரைட்டிஸ் இருக்கு. பட் மைண்ட்ஃபுல்னஸ்னா பேசிக் திங்ஸ் என்னன்னா இந்த இவங்க பாருங்க எப்படி என்ஜாய் பண்றாங்க. அதாவது மனதை பிரசன்ட்ல வைக்கிறது. வாழ்க்கையில ஃபியூச்சரு, பாஸ்ட், முன்னாடி பின்னாடி கிளம்ஸி ஆஃப் தாட்ஸ் இதெல்லாத்தையும் விட்டுட்டு அந்த தருணங்கள்ல இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இடத்துல இதே மாதிரி நீங்க இருக்கிறத கற்பனை பண்ணி பாருங்களேன். ஸோ உங்களுடைய கால் அசைவு, உங்களுடைய தாட் ப்ராசஸ், உங்களுடைய பிரெயின் எப்படி ஒரு ஒரு கோர்லேட் ஆகி ஒரு ஒருங்கிணைந்து அந்த இயற்கையோட ஒத்துசைந்து அதை வானத்தை பார்த்துக்கிட்டு பூமியில காலை வச்சுக்கிட்டு அப்படியே ஒரு மாதிரி அப்படி ஒரு என்ஜாய்மெண்ட் சொல்லுவாங்கல்ல. ஸோ அந்த அந்த ஒருங்கிணைப்பு, அந்த ஒருங்கிணைந்த ஒரு 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 நிலை, ஒரு இப்ப இந்த இடத்துல நீங்க இருந்ததுன்னா உங்களோட மனசுல ஒரு ஒரு எம்டினஸ் இருக்கும். ஒரு ஒரு இயற்கையோட அப்படியே ஒருங்கிணைந்து வாழ்ற ஒரு ஃபீல் கிடைக்கும். ஸோ இந்த மாதிரியான ஒரு தருணங்களை தான் மைண்ட்ஃபுல்னஸ்ன்னு டிஃபைன் பண்ணலாம். ஸோ இது இந்த மாதிரி கல்லில் உட்காந்துக்கிட்டு தண்ணிக்குள்ள கால வச்சுட்டு அது இவங்களுக்கு பிடிக்கும். ஸோ அது மாதிரி உங்களுக்கு ஒவ்வொருத்தருக்கும் ஒருத்தங்கள்லாம் படிக்கிறதுல, நல்ல புக்ஸ் படிக்கிறதுல அப்படியே ஆழ்ந்து அப்படியே சுத்தி என்ன நடக்குதுன்னு கூட தெரியாத அளவுக்கு அதை படிப்பாங்க. மியூசிக் கேட்கும்போது சுத்தி இருக்கிற விஷயங்களை கவனிக்காம அப்படியே அப்படி ஒரு ஆழ்ந்து மியூசிக் கேட்பாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு ஆழ்ந்த நிலைக்குள்ள போறது அது ஒரு நிலைத்தன்மை. அது ஒரு நிலைத்தன்மைன்னு கூட சொல்லலாம், ஒண்ணுமே இல்லாத தன்மை அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ இந்த மாதிரியான ஒரு ஜோன் தான் மைண்ட்ஃபுல்னஸோட எக்ஸ்ட்ரீம் லெவல்னு சொல்லலாம். ஸோ மைண்ட்ஃபுல்னஸ்னா டெஃபினேஷன் இதுதான். இதனோட நோக்கம் என்னன்னா, நம்ம மைண்ட்ஃபுல்னஸ் மெடிடேஷன் பற்றிய அறிவியல் விளக்கம், பயிற்சி முறைகள் மற்றும் உங்களுடைய மனம், உடல், ஹார்மோன்கள், மனோவியல், இது எல்லாமே ஒரு நம்ம எப்பயுமே நம்மளோட ஷைனி மேக்ஸ்ல ஷைனி ஒரு மேக்சிமம் எப்படி அப்படின்னா உங்களுடைய அனாட்டமி, பிசியாலஜி, உடல் தன்மை என்ன, உங்களுடைய ஹார்மோனல் இன்டெலிஜென்ஸ், உணர்வுகளின் தன்மை என்ன, அடுத்ததா சைக்காலஜிக்கல் இம்பேக்ட், அது உங்க மனநிலையில என்னவா ரிஃப்ளெக்ட் ஆகுது, இதுதான் கான்செப்ட். ஸோ இது ஒரு பேக்கேஜா பண்ணி தான் நம்ம எல்லாம் ஒரு ஷைன் யுவர் மைண்ட், ஷைன் யுவர் மேக்ஸ் இது எல்லாமே முயற்சி பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அறிவியல் ரீதியாக மைண்ட்ஃபுல்னஸ்னா என்ன, உங்களுடைய உடல் மற்றும் மூளையை இது எவ்வாறு இம்பேக்ட் பண்ணுது, சக்தி வாய்ந்த மைண்ட்ஃபுல்னஸ் நுட்பங்களை என்னென்னலாம் இருக்குன்னு கத்துக்கலாம். நிஜ வாழ்க்கையில மன அழுத்தம், பதட்டம், கவனச்சிதறல் மற்றும் சோர்வுக்கு சோர்வை தவிர்க்க இதை பயன்படுத்தலாம் அப்படின்றது தான் இதனுடைய நோக்கம்.
ஸோ மைண்ட்ஃபுல்னஸ் தியானம்னா என்ன அப்படின்னும்போது, மைண்ட்ஃபுல்னஸ் என்பது தற்போதைய கணத்தை தவறாது நிதானமாக தீர்ப்பின்றி பார்க்கும் திறன். இது ஜஸ்ட் ஒரு தளர்வு இல்ல, ஏற்றுக்கொள்ளலுடைய ஒரு விழிப்புணர்வு நிலை அப்படின்னு சொல்லலாம். ஸோ மூளை பயிற்சி இது என்னன்னா, இது என்ன சொல்றது, இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஒரு தனிமையில நம்ம ஒரு விஷயத்த, ஒரு இயற்கையை ரசிக்கிறோம், ஒரு அருவியை ரசிக்கிறோம், ஒரு கடலை ரசிக்கிறோம், ஒரு மழையை ரசிக்கிறோம், ஒரு காற்றை ரசிக்கிறோம், ஒரு மரத்தை பூச்செடிகளை ரசிக்கிறோம். அந்த இடத்துல வந்து தேவையில்லாத ஒரு நெகட்டிவிட்டி ஆண்ட்ஸ்ன்னு சொல்லுவாங்க, ஆட்டோ நெகட்டிவ் தாட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ அதை குறைக்கிறதுக்கு இந்த மைண்ட்ஃபுல்னஸ் வந்து உதவுது. அண்டு அறிவியல் நுண்ணறிவு என்னன்னா, சயின்டிபிக் ஃபேக்ட் என்னன்னா, ஸோ ப்ரீஃப்ரான்டல் கார்டெக்ஸ், அதாவது உங்களுடைய முடிவெடுக்கும் திறனை மேம்படுத்துது. மூளையோட முன்புற புறணின்னு சொல்லுவாங்க. ஸோ ப்ரீஃப்ரான்டல் கார்டெக்ஸ் தான் வந்து அதுக்கு டிசிஷன் மேக்கிங்லாம் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டாக ஒர்க் பண்ணுறது. ஸோ அதை மேம்படுத்துது. அமிக்டலான்றது வந்து ஒரு லிம்பிக் சிஸ்டத்துக்குள்ள நடுவில் இருக்கிற ஒரு போர்ஷன். அது வந்து உங்களுடைய எமோஷனல் கண்ட்ரோல் பண்ணுறது. அதாவது உங்களுக்கு வந்து அளவுக்கு அதிகமான ஒரு உணர்வு பிழம்பா வந்து கொப்பளிப்பாங்க இல்லையா? ஸோ அந்த ரோல் வந்து அமிக்டலா தான் மூளைக்குள்ள பண்ணுது. ஸோ அது வந்து பயம், இந்த மாதிரியான விஷயங்களை வந்து குறைக்குது, அமைதிப்படுத்துது நம்ம மைண்ட்ஃபுல்னஸ் மெடிடேஷன் பண்ணும்போது. அண்ட் ஆன்டீரியர் ஜிங்குலேட் கார்டெக்ஸ்ன்னு சொல்றாங்க. இது வந்து ஃபோக்கஸ் வந்து இம்ப்ரூவ் பண்ணுது. ஸோ இந்த இந்த மாதிரியான ஒரு டீப்பா மூளைக்கு என்னென்ன மாதிரியான விஷயங்களை வந்து மைண்ட்ஃபுல்னஸ், இந்த ப்ரீத்திங் எக்ஸசைஸோ அல்லது மைண்ட்ஃபுல்னஸ் எக்ஸசைஸ் பண்ணும்பொழுது உங்களுக்கு இந்த பெனிஃபிட்லாம் கிடைக்கும் சயின்டிபிக் ரீதியா அப்படின்றத தான் இதில் சொல்ல வரோம். அண்டு உங்களுடைய மைண்ட்ஃபுல்னஸ் வந்து ஒரு ப்ரீத்திங் எக்ஸசைஸாக பண்ணும்போது உடல் முழுவதும் அதனுடைய அதனுடைய அலை அலையா அப்படியே உள்ள போயிட்டு வர்றதை வந்து ஃபீல் பண்ணி பண்ணணும். அதுதான் மைண்ட்ஃபுல்னஸ் ப்ரீத்திங்னு சொல்லலாம். ஸோ ஜஸ்ட் லைக் தட் ப்ரீத் எக்ஸசைஸ் பண்ணுறது, ஜிம்முக்கு போகும்போது மூச்சு வாங்குறது, அண்டு நீங்கள் ஓடும்போது ஆடும்போது மூச்சு வாங்குறதுன்றது வந்து அது ஒரு இன்டென்ஷனலாக அது மூச்சு வாங்குறது. பட் ஒரு மைண்ட்ஃபுல்னஸ் ப்ரீத்திங் போது அந்த மூச்சு உள்ள டிராவல் ஆகிறத நீங்கள் கவனிக்க முடியணும். அந்த மாதிரி போகும்போது உடல் உங்ககிட்ட வந்து பேசும். அதனுடைய தாட் ப்ராசஸ், அதனுடைய உள்ளுக்குள்ள என்னென்னலாம் தாட்ஸ் எங்கெங்கெல்லாம் குழுமி இருக்குது, குவிந்து கிடக்குது, அதெல்லாம் ரிலீஸ் ஆகிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ மைண்ட்ஃபுல்னஸ் ப்ரீத்திங் எக்ஸசைஸ்ன்றது வந்து நான் வந்து ப்ரீத்திங்ல மைண்ட்ஃபுல்னஸ் கொண்டு வரும்போது இப்படி இருக்குன்னு சொல்கிறேன். நீங்கள் ஈட்டிங்கில் மைண்ட்ஃபுல்னஸ் கொண்டு வரணும், வாக்கிங்கில் மைண்ட்ஃபுல்னஸ் கொண்டு வரணும். ஸோ அந்த மாதிரியான நிறைய விஷயங்கள் இருக்குது, அடுத்தடுத்து பார்க்கலாம். ஸோ உடல் கூறியல் மற்றும் அனாட்டமி பிசியாலஜி, உங்களுடைய மனதில் அமைதியும் உங்கள் உடலில் உடல் செயல்பாடுகளும் நேரடி தொடர்பில் இருக்கும். ஸோ ப்ரீஃப்ரான்டல் கார்டெக்ஸ் ஏற்கனவே நான் சொன்னோம், முடிவு டிசிஷன் மேக்கிங் வந்து உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக பண்ணி கொடுக்கும். அமிக்டலானா பயம் பதட்டத்தை குறைக்க உதவும். இன்சுலா விழிப்புணர்வு, இன்சுலான்றது வந்து ஒன் பார்ட் ஆஃப் த இந்த ஏரியாவில் ப்ரீஃப்ரான்டல் சென்டர் பகுதியில் இன்சுலா ஏரியான்னு இருக்கு. அது வந்து உங்களுடைய சென்சேஷன், அதாவது கோபம், வெறுப்பு, பகை, இந்த மாதிரியான ஒரு உணர்வு ரீதியான விஷயங்களுக்கெல்லாம் வந்து அது பொறுப்பெடுத்துக்கிறோம். ஸோ சுவாச மண்டலம், மெதுவான சுவாசம், இருதய மண்டலம் குறைந்த, அதாவது சுவாச மண்டலத்தை வந்து ப்ரீத்திங் வந்து ரொம்ப பதட்டமாக இருக்கிறத வந்து குறைக்குது. ஹார்ட் ரேட் வந்து ரத்த அழுத்தத்தை வந்து குறைக்குது. அண்டு டைஜஸ்டிவ் வந்து சிறந்த செரிமானமாக உருவாக்கி கொடுக்குது அப்படின்றத தான் நம்ம இதில் பார்க்குறோம். ஹார்மோனல் இன்டெலிஜென்ஸ் எப்படி ஒர்க் பண்ணுது மைண்ட்ஃபுல்னஸ் மெடிடேஷன்ஸ் பண்ணும்போது அப்படின்னு பார்க்கும்போது, உங்களுடைய ஹார்மோன்களை நேர்த்தியாக சமநிலைப்படுத்துகிறது. ஃபார் எக்ஸாம்பிள், ஸ்ட்ரெஸ் ஹார்மோன் கார்டிசோல் வந்து டிக்ரீஸ் பண்ணுது. ஒரு மைண்ட் ஸ்டில்னஸ், ஒரு மைண்ட் ஸ்ட்ராங் பண்ணி கொடுக்கறது. அது செரட்டோனின் வந்து இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்குது. டோபமைன் வந்து ஒரு ஊக்கப்படுத்துறது, ஒரு சந்தோஷத்தை கொடுக்குற ஹார்மோனை வந்து இன்க்ரீஸ் பண்ணுது. ஆக்சிடோசின், பாசம், பிணைப்பு, அன்பு, தொடர்பு, இந்த ஹார்மோன் வந்து இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்குது. ஸோ தொடர்ச்சியான பயிற்சி பண்ணும்பொழுது நியூரோபிளாஸ்டிசிட்டியை அதிகரிக்கிறது. ஸோ நியூரோபிளாஸ்டிசிட்டினா என்னன்னா, ஹிப்போகாம்பஸ், இந்த அமிக்டலா, இதெல்லாம் வந்து ரீஸ்ட்ரக்சர் பண்ணி கொடுக்குது. மூளையை மறு வடிவமைப்பு செய்து கொடுக்கறது. இதுதான் வந்து நியூரோபிளாஸ்டிசிட்டின்னு சொல்லுவாங்க. ஸோ எஸ். ஸோ சைக்காலஜிக்கலி, அதாவது நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம், பிரெயினில் வந்து என்ன மாதிரியான பகுதிகள், ப்ரீஃப்ரான்டல் கார்டெக்ஸ் ஆகட்டும், இல்லது அமிக்டலா, இந்த பேட்டர்ன்லாம் வந்து இம்ப்ரூவ் பண்ணி அதை சமநிலைப்படுத்துறதுக்காக வந்து மைண்ட்ஃபுல்னஸ் தியானம் உதவுதுன்னு பார்த்தோம். அதுக்கு அடுத்தது ஹார்மோனல் இம்பேக்ட், கார்டிசல், டோபமைன், செரட்டோனின்,
அண்ட் ஆக்சிடோசின் இதெல்லாம் என்ன ஆகும்னு பார்த்துருந்தோம். இப்போ வந்து சைக்காலஜிக்கலி என்ன மாதிரியான இம்பேக்டை உருவாக்குது அப்படின்றது பார்க்க போகிறோம். ஸோ மைண்ட்ஃபுல்னஸ் வந்து உங்களுடைய காக்னேட்டிவ் பிஹேவியரல் தெரப்பியோட இணைகிறது. அதாவது என்ன சொல்றது, காக்னேட்டிவ் பிஹேவியரல் போது உங்களுடைய நடத்தை, அதாவது அறிவாற்றல் நடத்தை சிகிச்சைன்னு சொல்லுவாங்க, சிபிடினா. அது கூட இணையிற அளவுக்கு உங்களுக்கு ஒரு ஒரு எண்ணங்களை வந்து உங்க மனசுக்குள்ள வர்ற எண்ணங்களை வந்து ஃபில்டர் பண்றதுக்கு உதவுது. ஸோ நியூரோ லிங்குவிஸ்டிக் ப்ரோக்ராமிங், சுவாசம் மற்றும் காட்சிப்படுத்துதலை பயன்படுத்தி இருப்பை நிலைநிறுத்துதல் அப்படின்றது வந்து எண்ணம் கண்காணிப்பது, உங்களுடைய உணர்ச்சி ஒழுங்குமுறையை கொண்டு வர்றதுக்கு உதவுது. ஸோ உடனடியான இன்ஸ்டன்டான ஒரு பெனிஃபிட்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது குறைக்கப்பட்ட அசை போடுதல், உங்களுடைய தாட் ப்ராசஸ் வந்து எந்நேரமும் ஒரு ஒரு மாதிரி டஸ்ட்பின் மாதிரி, ஒரு குப்பை கூடம் மாதிரி எந்நேரமும் ஒரு டம்பாக இருக்கிறத வந்து குறைக்கும். ஸோ மேம்படுத்தப்பட்ட உணர்ச்சி ஒழுங்குமுறை, உங்களுடைய எல்லா ஆக்ஷன்ஸுமே, உங்களுடைய எமோஷனல், தாட் பிஹேவியர், பாடி லாங்குவேஜ் எல்லாத்துலேயுமே வந்து அதிகரிக்க கவன வீச்சு வந்து உருவாகும். ஸோ மைண்ட்ஃபுல்னஸில் ஏகப்பட்ட விஷயம் டைப்ஸ் இருக்குது. அதில் ரொம்ப கொஞ்சம் முக்கியமான விஷயங்கள்னு பார்க்கும்போது ஒரு 12 சொல்லலாம். ஸோ மைண்ட்ஃபுல்னஸ் என்பது ஒரு பயிற்சி அல்ல, இது ஒரு வாழ்க்கை முறையாக மாற வேண்டும். பிரீத்திங் அவேர்னஸ் என்ன மாதிரியான பெனிஃபிட் கொடுக்கும் அப்படின்னா, ஆன்சைட்டி குறைச்சி ஃபோக்கஸ் அதிகரித்து கொடுக்கும். பாடி ஸ்கேன் மைண்ட்ஃபுல்னஸ்னு இருக்குது. அது வந்து கிரானிக் நாட்பட்ட வலி, தூக்கம் இம்ப்ரூவ்மெண்ட், மேம்பாடு கிடைக்கும். வாக்கிங் மெடிடேஷன்ஸ் அப்படின்னும்போது மைண்ட்ஃபுல் வாக்கிங், அதாவது உங்களுடைய பாடி மூவ்மெண்ட் அவேர்னஸ் அதெல்லாம் வந்து இம்ப்ரூவ் ஆகும். சவுண்ட் மெடிடேஷன், சென்சரி ரீசெட் நடக்கும். அதாவது நம்ம கேட்கும் திறன், நம்மளுடைய உணர்வு திறன் வந்து ரீசெட் ஆகும். மைண்ட்ஃபுல்னஸ் ஈட்டிங் பண்ணும்போது உங்களுடைய பசி தூண்டுற உணர்வு, ஓவர் ஈட்டிங் அதெல்லாம் வந்து கண்ட்ரோலுக்கு வரும். ஸோ ஏன்னா நம்ம ஒரு டிவி பார்த்துட்டு, பேப்பர் படிச்சுட்டு, இல்லை ஃபோன் பார்த்துட்டு, ஏதோ ஒரு ரியாலிட்டி ஷோஸ் பார்த்துட்டு, கிரிக்கெட் மேட்ச் பார்த்து சாப்பிடும்போது நம்ம டபுள் த மடங்கு ட்ரிபிள் த மடங்கு சாப்பிட்டா கூட நமக்கு அவேர்னஸ் எல்லாம் சாப்பிட்டுட்டே இருப்போம். அதனால டயபெட்டிக்ல இருந்து ஏகப்பட்ட உடல் பருமனாத வியாதிகள்லாம் வரும் இல்லைங்களா. ஸோ அதனால மைண்ட்ஃபுல்னஸ் ஈட்டிங் நம்ம அந்த சாப்பாட்டு மேலே, அந்த ருசி மேலே, அந்த டேஸ்ட் ஸ்மெல்லு, அந்த சென்சரி அவேர்னஸோட சாப்பிடும்போது எவ்வளோ சாப்பிடணும் அதுன்றது ஹார்மோனல் ஃபங்க்ஷன்ஸ் உடலே பார்த்துக்கும். ஸோ நீங்கள் மொத்த ஹார்மோனல் தாட்ஸ், உங்களுடைய தாட் ப்ராசஸ் ஃபுல்லாக வந்து ஒரு கிரிக்கெட் மேட்ச் மேலே, ஒரு ரியாலிட்டி ஷோஸ் மேலே, ஒரு டிவி நியூஸ் சேனல்ஸ் மேலே நம்ம போட்டுட்டு சாப்பிடும்போது சாப்பாட்டுக்கான ஹார்மோன்ஸ் வந்து உடலில் வந்து ரியாக்ட் பண்ணுது. அங்கே இருக்கிற ஹார்மோன்ஸ் தான் அங்கே ரியாக்ட் ஆகும். ஸோ அதனால சாப்பாட்டுக்கும் உங்களுடைய உடலுக்குமே சம்மந்தம் இல்லாத சூழ்நிலை ஆகிடும். ஸோ அதனால மைண்ட்ஃபுல்னஸ் ஈட்டிங் வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் லவ் அண்ட் கைண்ட்னஸ் மென்டாக்ஸ், ஆங்கர் கில்ட் எல்லாம் குறைக்கும், கோபத்தையும் குற்ற உணர்ச்சியும் குறைக்கிறது, ஒரு கிராட்டிடியூட் மைண்டில் கொண்டு வரதுக்கு வந்து லவ் அண்ட் கைண்ட்னஸ் வந்து மைண்ட்ஃபுல்னஸ் உதவுது. தாட் லேபிளிங், அதாவது அப்ஸ்ட்ரக்டிவ் கம்பல்சிவ் டிஸார்டர்னு சொல்லுவாங்க. அதாவது வெறித்தனமாக ஒரு விஷயத்தையே யோசிச்சுட்டே இருப்பாங்க. இப்போ லவ் ஃபெயிலியர் ஆகுது, போனாங்க போயிடுச்சு. பட் அதே காலம் இப்போ அந்த மாதிரி கிடையாது. பட் எங்கள் காலத்தில் 90s கிட்ஸ்லாம் மோர் தென் 2 தலைமுறைகளாக ஒரு லவ் நினச்சிட்டு வாழ்ந்துட்டு, ரொம்ப ஒரு 20-30 வருஷத்துக்கு ஒரு லவ்வை நினச்சிக்கிட்டு அப்படியே தாடி வளர்த்துக்கிட்டு லைஃப் ஸ்டைலே மாற்றிக்கிட்டு, அவங்களால எந்த பிரயோஜனமும் இந்த சொசைட்டிக்கு இல்லாத மாதிரி தன்னையே ஆசைப்படுத்திக்கிட்டு, அந்த மாதிரி ஒரு தாட் லேபிளிங்னு சொல்லுவாங்க அதை. எனக்கு வந்து இது தெரியாது, எனக்கு எதுவுமே வராது, நான் அப்படிலாம் எனக்கு வராது, இது வராது, அது வராதுன்னு அவங்களே லேபிள் பண்ணிப்பாங்கள்ல. ஸோ அதை வந்து அவாய்ட் பண்ணலாம். ஓவர் திங்கிங்ன்றதை வந்து குறைக்கலாம். இதுக்கெல்லாம் வந்து மைண்ட்ஃபுல்னஸ் டெக்னிக் உதவுது. நத்திங்னஸ் டெக்னிக், நீங்கள் வந்து ப்ரீத் பண்ணும்போது உங்களுடைய தாட்ஸ் எல்லாமே வந்து போக விட்டுட்டு நீங்கள் எம்டினஸ்ஸாக ஃபீல் ஆகணும். அப்படின்னும் போது எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்கும் பார்த்துக்கோங்க. உங்களை கஷ்டப்படுத்துகிற எந்த தாட்டுமே உங்களுக்கு சம்மந்தமானது இல்லை அப்படின்ற ஒரு மனநிலையில் பண்ணுற பயிற்சி முறையாது. விஷுவலைசேஷன், அது வந்து கோல் கிளாரிட்டிக்காகட்டும், உங்களுடைய வாட் எவர் எந்த ஒரு வாழ்க்கைக்கான டிரான்ஸ்ஃபார்மேஷன் கிடைக்கணும்னாலும் இதன் மூலமாக நம்மளால் ஈஸியாக கொண்டு வர்றதுக்கு முடியும். பட் ஒன் டேல நடக்காது. ஸோ ரெயின் மெத்தட்னு சொல்கிறது. ரெயின் மெத்தட் என்னன்னா, ரெகக்னைஸ் அண்டு என்ன சொல்கிறது, ஒரு தாட் நமக்குள்ள வருது அப்படின்னா அதை இம்மிடியட்டாக வந்து பதட்டப்படாமல், ஒரு அதுக்காக எமோஷனலுக்கு நாம் போய் இரையாயிடாம அதை முதல்ல அலோவ் பண்ணணும், ரெகக்னைஸ் பண்ணணும். அது என்ன சொல்ல வருது அப்படின்றத ரெகக்னைஸ் பண்ணணும். அது அது எங்கிருந்து புறப்பட்டு வருது அந்த தாட்டு அப்படின்றத வந்து அக்னாலேஜ் பண்ண, ரெகக்னைஸ் பண்ணணும். அதுக்கப்புறம் அலோவ் பண்ணணும். அது உங்களுடைய உடல்ல என்ன மாதிரியான தாக்கத்தை ஏற்படுது, என்ன உணர்வுகளை தூண்டுது, ட்ரிகர் பண்ணுதுன்றத வந்து அதை கவனிக்கணும். அதுக்கப்புறம் இன்வெஸ்டிகேட் பண்ணணும், உண்மையிலேயே அது வந்து உண்மையா பொய்யா அந்த மாதிரியான விஷயம். அதுக்கப்புறம் நான் ஐடென்டிஃபிகேஷன், அதாவது அதை பர்சனலாக எடுத்துக்காம அதுக்கான ஒரு சொல்யூஷன் என்னமோ அதை எரர் நம்மோ அதை போட்டோம்னா அது அடங்கிடும். ஸோ இந்த மாதிரி ஒரு
ப்ராசஸில் பண்ணுறது தான் ரெயின் மெத்தடு. அண்ட் 5 சென்சஸ் கிரவுண்டிங், அதாவது நம்ம ஒரு என்ன சொல்கிறது, பார்க்கறது ஒரு 5 பொருளை பார்க்கறது ஞாபகம் வச்சுக்கணும். ஒரு 2 ஸ்மெல்லு ஞாபகம் வச்சுக்கணும். நான் ஒரு 4 வகையான சவுண்ட்ஸு நியர்பை என்ன இருக்குன்றது ஞாபகம் வச்சுக்கணும். அதுக்கப்புறம் ஒரு தொடுதல், ஏதாவது ஒரு பொருளை, ஒரு 3 விதமான பொருளை தொட்டு அதனோட ஃபீலிங். ஸோ அந்த மாதிரி 5 சென்சஸ் கிரவுண்டிங்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் நீங்கள் பண்ணும்போது இன்ஸ்டண்ட்டாக இருக்கிற ஒரு பேனிக் அட்டாக் மாதிரி இருக்கிற ஒரு டென்ஷன் வந்து ரிலீஃப் பண்ணி கவனத்தை திசை திருப்பி உங்களுக்கு ரிலாக்ஸ் பண்ணி கொடுக்குற டெக்னிக் இது வந்து. அண்ட் மைண்ட்ஃபுல் ஜேர்னலிங்கிறது வந்து நீங்கள் ஏர்லி மார்னிங்கில் பிரம்ம முகூர்த்தத்தெல்லாம் எழுஞ்சி அதை எழுதுவாங்க. அவங்க மைண்டில் என்னெல்லாம் வருதோ அதெல்லாம் எழுதுவாங்க. ஸோ உங்களுக்கு எப்போல்லாம் இறுக்கமான சூழ்நிலை இருக்கோ அதை மைண்ட்ஃபுல் ஜேர்னி என்ன, உங்கள் தாட் ப்ராசஸ் என்ன, எதனால் நீங்கள் கஷ்டப்படுறீங்க, உங்களுக்கு இம்பார்ட்டண்டான முக்கியமானவங்க யாருங்க, உங்களுக்கு முக்கியமான நல்ல விஷயம் என்ன, உங்களுக்கு பாதிப்பு ஏற்படுத்துறவங்க கெட்ட விஷயம் என்ன, இதெல்லாம் நீங்கள் எழுதும்போது அதிலே கரைஞ்சி அதுக்கான சொல்யூஷன் கூட உங்களுக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதுதான் மைண்ட்ஃபுல் ஜேர்னலிங் இன் மைண்ட்ஃபுல்னஸ் டெக்னிக்னு சொல்லுவாங்க. ஸோ உங்களுடைய என்ன சொல்றது, உங்களுடைய மூச்சு மீது ரொம்ப நீங்க கவனமா இருக்கும்பொழுது டெய்லி இந்த மைண்ட்ஃபுல்னஸ் வந்து ட்ராக் பண்ணி காலையில எழுந்தோடனே ஒரு பிரீத் அவேர்னஸ், என்ன சொல்றது, உங்களுடைய என்ன என்ன அன்னைக்கு நான் என்னெல்லாம் உங்களுக்கு மீட்டிங் இருக்கோ அதெல்லாம் வந்து நினைச்சு பிரீத் அவேர்னஸ் பண்ணும்போது அதுல என்ன, அதுல இருக்கிற தேவையற்ற குழப்பம், பதட்டம் குறைஞ்சி அதில் வந்து ஒரு செட்டில் ஆகும், கவனம் அதிகரிக்கும். மதியத்தில் வந்து பாடி ஸ்கேன் மெத்தட் யூஸ் பண்ணும்போது நீங்கள் நெக் பெயின் அவேர்னஸ் வந்து ஒரு கழுத்து வலி அது அந்த டென்ஷனில் வந்து ரிலீவ் ஆகி ரிலாக்ஸ் ஆகுவீங்க. ஸோ நைட்டில் வந்து லவ்விங் அண்ட் கைண்ட்னஸ், அதாவது என்ன சொல்கிறது, மற்றவங்களுக்கு ஒருங்கிணைக்கிறதுக்கு அந்த என்ன சொல்கிறது, ஒரு ஒரு கவலை சோகமெல்லாம் குறைஞ்சி ஒரு ஒரு நல்ல ஒரு ஷைன் ஆகிற ஒரு பீஸ்ஃபுல்லான ஒரு ஸ்லீப்னஸ், உங்களுக்கு ஒரு ஒரு தூக்க மேம்பாடு கிடைக்கிறதுக்கான ஒரு ஆப்ஷன் கிடைக்கும். ஸோ இதெல்லாம் வந்து மைண்ட்ஃபுல்னஸோட டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் டைமென்ஷனில் எப்படி எப்படிலாம் யூஸ் பண்ணணும் அப்படின்றத வந்து பல ஆங்கிளில் பல மெத்தடில் எல்லாத்தையுமே நம்ம இதில் பகிர்ந்துருக்கிறோம். ஸோ அடுத்ததாக வேற ஒரு டூல்ஸோட உங்களுடைய மனதையும் உடலையும் ஒருங்கிணைத்து உங்கள் வாழ்க்கையை ஜொலிக்க வைக்கிறதுக்கான டெக்னிக்கை அடுத்த வீடியோவில் பார்ப்போம். நன்றி.